சின்ன மருமகள் அப்கமிங் எபிசோடில் இங்கே சேது பண்ண எல்லா விஷயமும் அவங்க வீட்டில் இருக்க அவங்க அப்பாவுக்கு தெரியாது. எப்படின்னா இங்கே இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஈஸ்வரியும் சாவித்திரியும் சேது வீட்டுக்கு வரும்போது அங்கே போய் நிற்கிறாங்க. சேதுவோடைய சட்டெல்லாம் கிழிஞ்சிருக்கு, சட்டெல்லாம் அழுக்காக இருக்குது. அதை பார்த்துட்டு என்ன சேது, என்ன சட்டெல்லாம் அழுக்காக இருக்குது, கிழிஞ்சிருக்கு, எங்கே போயிட்டு வர அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்க உடனே ராஜாங்க எட்டி பார்க்குறாரு. சேது ஒன்று இல்லை, இது மாதிரி பைக்கில் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் ராஜாங்கத்துக்கு ஒன்றே துடிக்குது. ஸோ என்னப்பாச்சுன்னு கேட்கலான்னு நினைக்கிறாரு. அப்போ தான் சொல்கிறாங்க இவங்க சாவித்திரி, இல்லைடா திரும்ப போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா, இன்னும் நீ எத்தனை போய் தான் சொல்ல போகிற, நீ பைக்லேருந்து கீழே விழுந்தியா, எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். நீ அந்த தமிழ்ச்செல்வி ஹோட்டலில் அடித்து இருக்க அந்த ரவுடி பசங்களை அடிக்க போய் உனக்கு இப்படி அங்கங்கே அடிபட்டு அழுக்காய் சட்டை கிழிஞ்சிருக்கு. ஏன்டா இப்படி எதுக்கெடுத்தாலும் பொண்டாட்டி வீடுன்னு சொல்லி அங்கேயே தொங்கிக்கிட்டு இருக்க, உனக்கு என்னதான்டா பிரச்சனை, அப்பா இவ்வளோ தூரம் சொல்லியுமே நீ திரும்ப திரும்ப இதையே பண்ணுற அப்படின்னா அப்போது உனக்கு எங்கள் மேலேயும் இந்த குடும்பத்து மரியாதை மேலேயும் கொஞ்சம் கூட அக்கறை இல்லையா அப்படின்னு மாதிரி சாவித்திரி பேச ராஜாங்கம் அதை கேட்ட உடனே பயங்கரமாக கொந்தளிக்கிறாரு. ஈஸ்வரி உடனே கரெக்டு தான் அத்தாச்சி, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், இந்த சேது என்னைக்கு கல்யாணம் பண்ணானோ அன்னைக்கு அப்படியே பொன்னாடி தாசனாக மாறிட்டான் அப்படின்னு மாதிரி பேசுகிறாங்க. உடனே சேது, சும்மா நிப்பாட்டுங்க, இப்போ என்ன நினச்சி நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க, என்ன நினச்சி உங்களுக்கு முதல்ல தெரியுமா, தெரியுமாத்தா அப்படிங்கிற மாதிரி சேது கேட்க உடனே ராஜாங்க சொல்கிறாரு, எல்லா குடும்பத்துலேயும் கல்யாணம் நடந்துச்சு அப்படின்னா பொண்ணுங்க தான் அவங்க வீட்டை விட்டுட்டு அடுத்த வீட்டு வந்துடுவாங்க. ஆனால் இங்கே எல்லாமே அப்படியே தலைகீழாக மாறி இருக்குது. நான் என்றைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணனோ அன்னைக்கு நான் எல்லாத்தையுமே தத்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல அப்போதி சாவித்திரி சொல்கிறாங்க, கரெக்டு தானே, என்றைக்கு நாம் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோமோ அன்றைக்கி இவன் அந்த பொண்டாட்டி வீடு தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி அப்படியே சாஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லுவோம். உடனே சேர்த்து அத்தை சும்மா தேவையில்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம். யாரும் தேவையில்லாம் பேசுகிறா, நானா உங்கள் அப்பாவா, உங்கள் அப்பா சொன்னது நானும் சொன்னேன், அப்போது உங்கள் அப்பா தான் தேவையில்லாம் பேசுகிறான்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லவும் இங்கே ராஜாங்கம் உடனே செம்ம கோவமாக அப்படி கிளம்பி போகிறாரு. அதை பார்த்து சேதுக்கு ஒன்றுமே பேச முடியல. எதுக்காக இப்படி இதுங்க தேவையில்லாமல் நம்ம ஏற்றி விட்டுட்டுருக்குங்க அப்படி மாதிரி சேது யோசிச்சிட்டே போகிறாரு. இந்த பக்கம் செல்லப்பாண்டி குடும்பத்தில் ஏற்கனவே வசந்திக்கு பயங்கரமாக அடிபட்டிருக்கு. அதோட ஹோட்டலில் ஒட்டுமொத்தமாக அடித்து நொறுக்கிட்டாங்க. அதை பார்த்த ஊர் மக்களில் ஒரு சில பேர் போய் செல்லப்பாண்டிகிட்ட கேட்குறாங்க, என்ன செல்லப்பாண்டி, ஹோட்டலுக்கு வந்தவங்க யார் தெரியுமா அவங்கள பற்றி எதுவும் அப்படின்னு கேட்க, தெரியல, ஏதோ வேணும்னு பிரச்சனை பண்ணியிருக்கானுங்க, இருந்தாலும் பரவாயில்ல, நான் இல்லைனாலும் அந்த நேரத்தில் என் மாப்பிள்ளை இருந்திருக்காராங்க, உடனே அவங்கள அடித்து கட்டி விட்டுருக்காரு அப்படின்னு சொல்ல அதில் ஒருத்தன் சொல்கிறான், ஐயோ அவங்க வேறு யாரும் கிடையாது, பக்கத்து ஒரு பசுபதி இருக்கார்ல அவருடைய ஆளுங்க தான், அதில் ஒருத்தவன் எனக்கு சொந்தக்கார பையன்தான், அவன் தான் சொன்னான், பசுபதி சொல்லி தான் பண்ணாலாம், பசுபதிக்கு அந்த வீட்டில் இருக்கிற பெரிய குடும்பத்தை ஒரு ஆள் தான் சொல்லியிருக்காங்க, அவங்க சொல்லி தான் பசுபதி தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லவும் செல்லப்பாண்டிக்கு செம்மையாக கடுப்பாகுது. என்னது, அந்த குடும்பத்தில் ஒரு ஆள் சொல்லி தான் செஞ்சுருக்கானா, இதை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே செல்லப்பாண்டி சேதுவை பார்த்து பேசலான்ட்டு போகிறாங்க. ஆனால் சேது அவரை பார்த்தோன்னே செம்மையாக கடுப்பாடுறாரு. கருப்பிட்டு சொல்கிறாரு, மாமா அவரை ஒழுங்காக போயிட்டு சொல்லு, இல்லைனா இன்றைக்கி நடக்கிறதே வேறு, நான் இருக்கிற கடுப்புக்கு அவரை என்ன பண்ணுவோன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சேது சொன்ன உடனே இங்கே கருப்புக்கிட்ட செல்லப்பாண்டி சொல்லிட்டு போகிறாரு. சரிங்க, நான் ஒன்றும் சொல்லலை, ஆனால் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வந்தேன், அதை மட்டும் சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பிட சொல்கிறாரு. இது மாதிரி பக்கத்து ஊரில் இருக்கிற பசுபதியோடைய ஆளுங்க தான் இந்த ஹோட்டலை அடிச்சு நொறுக்க வந்திருக்கானுங்க. அவனுங்க திட்டம் போட்டு தான் வந்திருக்காங்களாம். அதோட பெரிய குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தவங்க சொல்லி தான் அவனுங்க இந்த ஆளுங்களையும் இங்கே அமுச்சிருக்காங்க. அப்படி நாங்கள் என்ன பாவம் பண்ணோம், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்லப்பாண்டி போயிட்டாரு. கருப்பு உடனே மாப்பிள்ளை அவர் சொன்னதை கேட்டியா அப்படின்னு கேட்கவும், என்ன மாமா என்ன சொன்னார், மணிக்க சொன்னாரா, எதுக்கு சொன்னாரா, அது இந்த ஜென்மத்தில் இல்லை, இன்னும் எத்தனை ஜென்மம் நடந்தாலும் அவன் பொண்ணனா என் பொண்ணாட்டி ஏற்றுக்கவே போகிறது கிடையாது அப்படின்னு சொல்ல, ஐயோ மாப்பிள்ளை அது இல்லையா, நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க, இந்த செல்லப்பாண்டி ஹோட்டலில் அடித்து நொறுக்கினால 4-5 பசங்க, அவங்க எல்லாருமே பக்கத்து ஒரு பசுபதி அடிதாங்களாம். ஆனால் பசுபதிக்கு நமக்கு இந்த சம்மந்தமும் இல்லை, இவங்களுக்கும் இல்லை. பசுபதி இந்த ஆளுங்களை அனுப்புறதுக்கு காரணமே பெரிய வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் சொல்லி தான் அவங்க இங்கே ஆளுங்களை அமைச்சிருக்கிறதா சொல்கிறாரியா அப்படின்னு சொல்லவும் இங்கே சேர்த்து பயங்கரமாக கடுப்பாகிறாரு. இருந்தாலும் மாமா அவன் சொல்கிறத நீ நம்புறியா, அவனுங்க ஏதாவது நம்ம குடும்பத்தை சந்தோஷத்தை கலைக்கணும் அப்படிதான் பேசுவாங்க மாமா, அதனால் நீ அவங்க பேசுகிறதெல்லாம் ஒரு காரணமாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்ல கருப்பொண்ணு, இல்லையா எனக்கும் டவுட் இருக்குது, ஏன்னா இப்போதைக்கு நடக்கிற விஷயம்லாம் அப்படி தான் இருக்குது சேது, நீ மட்டும் என் கூட வா, வந்துட்டு ஒரே ஒரு வாட்டி அதை பற்றி விசாரிப்போம், அப்படி ஒருவேளை அவங்க சொன்னது உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா யோசிச்சு பாரு, இந்த பிரச்சனைகள்லாம் காரணம் பின்னாடி அதுவும் நம்ம வீட்லேயே ஒரு ஆள் இருக்கான்னு சொல்கிறாங்க, அதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சேதுவை கருப்பு அடைச்சிட்டு போகிறாரு. அதே மாதிரி பக்கத்தூரில் போய் விசாரிக்க போகிறாங்க. விசாரித்தா பசுபதி இல்லை,
எங்கள் பசங்க யதார்த்தமாக இன்றைக்கி வந்திருக்காங்க, தேவையில்லாமல் நடந்த பிரச்சனை தான் அது. மற்றபடி திட்டம் போட்டோ யாரும் சொல்லியும் நாங்கள் செய்யலை. இது வந்து நார்மலாக இருந்தது தான். அப்போ எங்கள் பசங்களை கூப்பிட்டு நான் கண்டிச்சிட்டேன். இனிமேல் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது அப்படின்ற மாதிரி பசுபதி சொல்கிறாரு. அதை கேட்டு சேது உடனே சொல்கிறாரு கருப்புகிட்ட, பாத்தியா மாமா, நான் தான் சொன்னேன்ல, அதெல்லாம் சும்மான்னு சொல்லிட்டு நீ தான் நம்பவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு 2 பேரும் போகிறாங்க. வண்டி எடுக்கிறாங்க. அப்போ தான் சேதுக்கு ஞாபகம் வருது, மாமா செருப்பு விட்டுன்ட்டு மாமா அப்படின்னு சொல்ல, சரி வாமா அப்போ போய் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து செருப்பை போட்டுட்ருக்காங்க. ஸோ சேதுவும் கருப்பும் போயிட்டாங்கன்னு நினச்சி அந்த பசுபதி நேராக தாமரைக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணி, தாமரை உங்கள் மாமா சேது இருக்கார்ல, அவர் இப்போ வந்தாருப்பா. வந்துட்டு இது மாதிரி உங்கள் பசங்க தான் ஹோட்டலில் வந்து அடித்து நொறுக்குனாங்க. என்ன காரணத்துக்காக நொறுக்குனாங்க? இல்லை யதார்த்தமான சண்டையாக இது, இல்லை வேறு யாரும் உள்ளுக்குள்ளேருந்து திட்டம் போட்டு இதை பண்ணியிருக்காங்களா அப்படின்னு மாதிரி கேட்டாங்கப்பா அப்படின்னு சொல்ல, தாமரவனே என்ன சித்தப்பா சொல்கிறீங்க, அப்படியா நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டேன் தாமரை அப்படின்னு சொல்லவும், சரி சித்தப்பா அப்படின்னு சொல்லி தாமரை வைக்கிறாங்க. அப்போ தான் தாமரைக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இதை சேது வெளிலன்னு பார்த்துறாரு. அப்போது இவர் தாமரைட்ட தான் பேசுகிறாரு. அப்போது தாமரை சொல்லி தான் செஞ்சுருக்காரா, தாமரைக்கு எதுக்காக இந்த கீழ்த்தரமான புத்தி அப்படிங்கிற மாதிரி இங்கே சேது பயங்கரமாக கொந்தளிக்கிறாரு. உடனே மாமாட்ட சொல்லிட்டு கருப்பும் சேதுவும் வீட்டுக்கே போகிறாங்க. வீட்டுக்கு போனால் அங்கே தாமரை செம்ம கடுப்பில் இருக்காங்க. ஏன்னா நாம் போட்ட திட்டம் ஒன்று, நடந்தது ஒன்று, கடைசியில் நாம் போட்ட திட்டம் எதுவுமே பழிக்கவே இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ரொம்பவுமே திருதுன்னு முடிச்சிட்ருக்காங்க. அதை பார்த்து சேது உடனே தாமரையை கூப்பிட்டு பேசுகிறாரு, உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இதுக்கு தாமரை முதல்ல எதுவுமே சொல்லாமல் மறுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சேது தாமரைக்கு 2 மூணு அற விட்டதுக்கப்புறமா தாமரை எல்லா உண்மையும் ஒத்துக்கிறாங்க. இது மாதிரி ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் பண்ண பிரச்சனை இதுதான் காரணம். ஆனால் இதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் நீங்கள் மட்டும்தான். நீங்கள் எனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் நீங்கள் எனக்கு கிடைக்கல. அதனால் உங்களை ஆசைப்பட்டு ஏற்றுக்கிற யாரையும் சும்மா வாழ விடக்கூடாதுன்னு நினச்சேன், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க உண்மையை ஒத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் சேது இன்னும் பயங்கரமாக கொந்தளிக்கிறாரு. அப்போது எல்லா பிரச்சனையும் காரணம் நீ தான் அப்படின்னா தமிழ்ச்செல்வி எதுக்கு தேவலாமல் இழுத்து விட்டீங்க? இதில் பாவம் அவ எந்த ஒரு தப்புமே பண்ணாமல் இப்படி தேவையில்ல தண்டனை அனுபவிச்சுட்ருக்கா. மாமா இதை உடனே நம்ம போயிட்டு அப்பாட்ட சொல்லியே தீரணும் அப்படின்னு சொல்லி கருப்பட சொல்கிறாரு நம்ம சேது. நேராக போயிட்டு முதல்ல அப்பத்தாட்ட சொல்கிறாங்க. அப்பத்தாட்ட சொன்ன உடனே அப்பத்தா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அப்படின்னா எல்லா பிரச்சனையும் காரணம் தாமரையா? அந்த கேடுக்கட்டை தான் இந்த வீட்டில் சாப்பிட்டுட்டு இந்த வீட்டுக்கு துரோகம் பண்ணியிருக்காளா? அவளை சும்மா விட்டீங்க, அவளை வெட்டி கண்டத்தமாக போட்டு புதறா சேது, இல்லைனா அவளை முதல்ல வீட்டை விட்டு அடிச்சு துரத்துறா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டால் சேது பார்த்துக்கலாம் அப்பத்தா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் அவங்க அப்பாவை கூப்பிட்டு அவங்க அப்பாட்ட சொல்கிறாரு. உடனே ராஜாங்கத்துக்கு அப்போதைக்கு சேது நம்பிக்கை இல்லை. உடனே கிளம்பி வராங்க. கிளம்பி வந்து இங்கே அவங்களும் விசாரிக்க அப்போ தான் தெரியுது சேது சொன்னது எல்லாமே உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு தான் சேதுக்கு பயங்கர கோவம் வருது. ஏன்னா இவ்வளோ வேலையும் இந்த தாமரை சாவித்திரி சேர்ந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா உண்மையிலேயே இது எவ்வளோ மோசமான விஷயம். நாம் பாம்புன்னு தெரியாமல் வீட்லேயே சாப்பாடு போட்டு வளர்த்துருக்கோம், ஆனால் இது நம்மளை கொத்தது இது வரைக்கும். ஆனால் கொத்ததுக்கான நேரம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இங்கே எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தாமரை சாவித்திரி 2 பேருமே அடித்து வீட்டு விட்டு வெளியே தோத்துறாரு நம்ம சேது. அதோட தமிழ்ச்செல்வியை வீட்டுக்குள்ளேயும் கொண்டு வந்துடுறாங்க. இதை பார்த்த ஈஸ்வரியும் சித்ராவும் நினச்சிக்கிறாங்க, நல்ல வேளை நாம் இந்த விஷயத்தில் இது கூட கூட்டணி வச்சுக்கல. ஒருவேளை நம்ம இது கூட கூட்டணி வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் இதுலேருந்து மீண்டு வரது ரொம்ப கஷ்டமாக போய் இருக்குமே அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஈஸ்வரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கம் வந்து இங்கே பயங்கரமாக சாவித்திரி மேலேயும் தாமரை மேலேயும் கோவப்படுறாரு. 2 பேருமே இனிமேல் என் முகத்தில் முழிக்கவே கூடாது. உங்களை போய் நான் என் தங்கச்சி பொண்ணு நினச்சி வீட்டில் சோறு போட்டு வளர்த்தேன் பார்த்தியா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டீங்க. இனிமேல் நீங்களாக மரியாதையாக அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க. இல்லை அப்படின்னா நானே போலீஸ்க்கு கால் பண்ணி உங்களை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ராஜாங்கம் பேச சாவித்திரியால் ஒன்றுமே பேச முடியல. ராஜாங்கம் காலில் விழுந்து கதறாங்க, அண்ணா மன்னிச்சிருங்க அண்ணா, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சு ஏற்றுக்குங்கண்ணா அப்படின்னு கதறாங்க. உங்களுக்குலாம் மன்னிப்பே கிடையாது, தெரியாமல் பண்ணுறவங்களுக்கு தான் மன்னிப்பு, தெரிஞ்சு பண்ணுற உங்களை மாதிரி துரோகிகளுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே பிடிச்சி வெளியே தள்ளுறாரு ராஜாங்கம். அதை பார்த்த ஈஸ்வரிக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஏன்னா இப்போது தாமரை தான் எல்லாம் பண்ணாங்க விஷயம் தெரிஞ்சு போச்சு. அப்போது தமிழ்ச்செல்வி வீட்டுக்குள்ளே வந்துடுவா. இது ஒரு பக்கம் அவங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நமக்கு பங்கு அப்படிங்கிறது இப்போது சாவித்திரி தாமரை இல்லாமல் போயிட்டாங்களே, அது வரைக்கும் நமக்கு சந்தோஷம்தான். சரி நாம் திரும்பவும் வேறு ஏதாவது பிளான் பண்ணி கண்டிப்பாக இந்த தமிழ்ச்செல்வியை வீட்டோடு துரத்திட்டோம் அப்படின்னா இந்த சேதுவால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் நம்ம புள்ள போஸ் தான் இனிமேல் எல்லாமே. கண்டிப்பாக அதை வச்சு இந்த சொத்தை முழுவதுமாக நம்ம ஆட்டையே போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி மனசுக்குள்ள ஒரு பக்கம் நினச்சிக்கிறாங்க. ஒரு வழியாக இப்போது சேது தமிழ்ச்செல்வி மற்றும் ராஜாங்கம் 3 பேருக்கும் இந்த பிரச்சனை ஒரு வழியாக சமாதானம் ஆகி 3 பேர் ஒன்று சேராங்க. திரும்ப இனி ஈஸ்வரி என்ன திட்டம் போட்டு இவங்க 3 பேர் பிரிக்க போகிறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக பொறுத்து வந்து பார்க்கலாம்.